தர்பையை நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன சின்ன துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதில் அது தர்பையை ஒன்று கட்டிட்டு, அதில் ஒரு ஏலக்காய் ஒன்று வச்சுட்டு, அது உள்ள ஒரு கிராம்பு ஒன்று கட்டி, திருப்பி தர்பை, கிராம்பு, ஏலக்காய் 3ம் வந்து சேர்ந்த மாதிரி வரிசையாக வச்சு கட்டிட்டு, அதை வந்து எந்த கோயிலில் போய் தண்ணியில் நனைச்சி பண்ணணும், எந்த கோயிலில் போய் தீபம் போட்டாலும், அலங்காரம் பண்ணாலும், அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்தினாலும் அந்த ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கையால் கட்டினா தான் அந்த தோஷங்களுக்கு என்டையராக நிவர்த்தி கிடைக்கும். உங்களுக்கு தெய்வ ஈர்ப்பு, தெய்வத்தினுடைய ஆகர்ஷணம் உங்களுக்கு ஏற்படும். அதை நீங்கள் வீட்டில் இருக்கிற படத்துக்கும் மாட்டலாம், இல்லை வெளியே இது பண்ணலாம். ஆனால் அது என்னன்னா, தர்பையை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் நனைச்சி நனைச்சி மாட்டினா ரொம்ப விசேஷம். இதை வந்து ரெகுலராக கோயிலில் பண்ணலாம், எந்த தெய்வத்துக்கு வேணாலும் பண்ணலாம். பைரவருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். பைரவருக்கு எல்லா விதமான இதுவும் கிடைக்கும். அதே மாதிரி எந்த தெய்வத்துக்கு பண்ணாலும் அதுக்கு ரொம்ப விசேஷம். வீட்லேயும் பண்ணுங்க. வாசலில் வந்து நீங்கள் பண்ணி மாட்டினா தெய்வ ஈர்ப்பு சக்தி வீட்டுக்கு வரும்.